ஸோ வந்து உங்களுக்கும் சஸ்பென்ஸ் இருக்கும். என்னன்னா இந்த வாட்டி வந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன், என்ன தீமா யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, அப்படியே எனக்கு ஸ்கூல் டேஸ்க்கு போன மாதிரி இருக்கு. ஓகே, ஆக்சுவலி வந்து ஜானுக்கு வந்து கவிதை புக் ஒன்று நான் கொடுக்க போறேன். அழிஞ்சிருச்சு. இப்ப எல்லாத்தையும் மறுபடியும் வரையணும். ஹார்ட் மாதிரி இருக்கு பாரு. இதை பார்த்து அப்படியே பொறாமப்படுறான். கிஃப்ட் பேக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன கெட் ரெடி வித் மீன் காரா? ஓகே, ஏன் இதை போட்டுட்டு தெங்காசி அழுகி போட்டிக்கு போறோம் டி அப்படின்ற மாதிரி ரெடி ஆயிட்டாங்க. அண்ணா ரெடியாவே எங்களுக்கு ஜஸ்ட் 1 hour தான் கொடுத்தாரு. இதுவே ஜாஸ்தி. எங்களால ரெடி ஆக முடியல. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ பார்க்க போறோம். பண்ணி ஓகேங்க, பாய். நீங்க எதுக்கு தேவையில்லாம எதுக்கு இந்த மொக்க சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க? நல்ல சேனலா போய் பாருங்க. நல்ல சூப்பர் சேனல்ஸ் நிறைய இருக்கு. நானே உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். விஜய் சித்து vlogs பாருங்க, அப்புறம் சுகேல் vlogs பாருங்க, அப்புறம் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ், நல்ல சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் பாருங்க. எங்க சேனல் பார்க்காதீங்க, இந்த மாதிரி மொக்க போட்டு சாவடிப்பாங்க. ஸோ பேசிக்கலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜானோட பர்த்டே இன்னும் ஒரு 5 daysல எங்களுக்கு வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கான ப்ரெப் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் வந்து இப்பதான் வந்து இன்னும் முக்கியமான வேலைகள்லாம், ஒரு சில வேலைகள்லாம் இருக்கு, சில பல வேலைகள். இந்த பர்த்டேவே வந்து என்னன்னா கம்ப்ளீட்லி இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா அக்காவும் பார்த்து அப்படியே நம்ம கூட ஐக்கியம் ஆயிடுவாங்க பிளான். ஸோ வந்து உங்களுக்கும் சஸ்பென்ஸ் இருக்கும். என்னன்னா இந்த வாட்டி வந்து நான் என்ன யோசிச்சிருக்கேன், என்ன தீமா யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, பாத்தீங்களாமா நாங்க என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்களாமா ரொம்ப சிம்பிள்மா. அதாவது நாங்க வந்து எங்க எஃபோர்ட் வந்து நாங்க இந்த வாட்டி கிஃப்டா கொடுக்கலாம்னு இருக்கோமா. அவ்வளவுதாமா. அதாமா இந்த தீம் வந்து அதாமா, வேற ஒண்ணும் இல்லமா. கொஞ்சம் உங்களுக்கு புரியுமா? என்னன்னா வாட்ச் ஏன் நான் ரைட் ஹேண்ட்ல போட்டுருக்கேன்னா சீன்னு நினைக்கலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது அப்படிதான் சீன் போடுறதுக்காக ரைட் ஹேண்ட்ல வாட்ச் போட்டுட்டு போவேன் தான். அவன் சின்ன வயசுல இருந்தே ரைட் ஹேண்ட்ல போடுவான். நான் வந்து திடீர்னு லெஃப்ட் ஹேண்ட் போடுவேன், திடீர்னு ரைட் ஹேண்ட் போடுவேன். பிறவி பைத்தியம். என்னன்னா நான் காப்பு வந்து என்னோட லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து இன்னைக்கு போட்டிருந்தேன். இங்க எவ்வளவு அமிழ்த்து நடந்துட்டு இருக்கு. மாய்ஸ்சரைசர் கேக்குது. ஏன்னா எங்களோட ஒர்க்கை வந்து, எங்களோட எஃபோர்ட் வந்து நாங்கள் இந்த வாட்டி கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஒரு சில கிஃப்ட்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு டியூனிங் ப்ராசஸ் தான் வந்து இப்போ நம்ம பண்ண போறோம். ப்ரீ ப்ரெப். ஸோ அதெல்லாம் தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. நம்ம இப்போ வீடியோ போகலாம். ஆமா, நான் புதுசா இது நாங்க பார்த்தோம். செமையா இருக்கு. நாங்க எல்லாம் ஒரே கோரஸ்ல சொல்லுவோம். அண்ணாந்து பார்த்தா வானம், குஞ்சி பார்த்தா பூமி, நேல பார்த்தா காடு, நெஞ்சுக்குள்ள பார்த்தா காடு. இப்ப நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம வாங்க போலாம். லிஸ்டே வச்சிருக்கோம் நாங்க. எஸ். என்னன்னா அந்த நோட் ஃபுல்லா இவ பர்த்டேக்கு என்னோட ஜானுக்காக அந்த டைரியவே அர்ப்பணிச்சிட்டா ஸ்வேதா. பாப்பா டெலீட் பண்ணிடுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. பாப்பா அர்ப்பணிச்சிட்டா. இப்போ நம்ம எங்க போறோம் அப்படின்னா, எங்க போறோம்னு தெரியல. அப்படியே போயிட்டு எங்க நம்ம போறோம் தெரியாது. மீன்வேல் நீங்க நல்ல சேனலா போய் பாருங்க. கீர்த்தி ஸ்வேதான்னு ஒரு சேனல் இருக்கு, அது போய் பாருங்க. சூப்பரா இருக்கும். அப்படியே எனக்கு ஸ்கூல் டேஸ்க்கு போன மாதிரி இருக்கு. ஐயோ, நான் ஸ்கூல் முடிச்சு எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு 6 நீ முடிச்சு ஒரு மாசம் தான் ஆகுது. அப்படியே வேணும்னு பழப்பா. இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க கூட எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் பாட்டுக்கு இந்த சாட் ஜிபிடியை பார்த்து என்னென்னமோ வாங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல. சொல்லி தெரியல எனக்கு. உனக்கு தெரியும் கண்டிப்பா. எங்க கூட ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ்பா. ட்ரா பண்றதுக்கு ப்ரஷ் வேணும்னு கேட்டல, வா வாங்கி தரவா. இல்ல மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம் ஸ்வேதா. நீ டிராயிங்கும் பண்ணிக்கலாம், அப்புறம் நீ சும்மா இருக்கும்போது வீட்ல எல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கலாம். இல்ல அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த சைடு கார்னர்ல இப்படி பெயிண்ட்டை தொட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பிரஷ் இருக்கு தெரியுமா? அப்படி இல்லையா உனக்கு இது வாங்கி தரேன். ஓகே,
அவ்வளோ போக வேண்டாம். நீ உணர்ச்சி வச்ச அடக்கு. என்னன்னா நாங்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக எங்களுக்கு தேவையான பொருட்கள் தேவையானது ஃபுல்லாக இன்னும் வாங்கலை, பட் இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். ஓரளவுக்கு வாங்கியிருக்கிறோம். நாங்கள் போன கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மோகன் அண்ணன் வந்திருந்தாரு. அதாவது நம்மளோட மினிஸ்டர் ராஜ்மோகன் அண்ணன் வந்திருந்தாரு. அப்புறம் அவங்க கிட்ட அப்படியே பேசிட்டு வந்துட்டோம். ஒரே அசிங்கமா போச்சு. என்ன தம்பி என்னாச்சு? போகும்போது தானே உங்ககிட்ட நான் வந்து சொல்லிட்டு போனேன் வாட்சுக்கு. அதே மாதிரி அவர் கேட்டாரு, என்ன பிரதர் எப்பவுமே ரைட்ல தான் வாட்ச் கட்டுவீங்களா? இல்ல நான் சும்மா சீன் போடலான்னு ரைட்ல கட்டியிருக்கேன். நான் உண்மையை சொல்றாங்க, தெய்வத்துக்கு சமப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ அப்புறம் அடுத்து வீட்டுக்கு போயிட்டு அடுத்தடுத்த வேலையெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்பப்போ நீங்க வந்து இந்த vlog பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போவோம். ஓகே, ஆக்சுவலி வந்து ஜானுக்கு வந்து கவிதை புக் ஒன்று நான் கொடுக்க போறேன். கவிதை கைத்தட்டுங்க. ஸோ கவிதை புக் வந்து நான் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கவிதை புக்கை தேடி உலகத்திலே இல்லாத ஒரு கவிதை புக்கை நான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கிறேன். ஸோ அந்த கவிதை புக்கு தான் இந்த கவிதை புக்கு. ஸோ இந்த கவிதை புக்கை வந்து நீங்கள் அவரோட பர்த்டேல பார்ப்பீங்க. இந்த கவிதை புக்கு என்ன ஆகுதுன்னு நீங்கள் பாருங்க. எவ்வளோ கவிதைகள், எத்தனை கவிதை 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 அவ்வளோ கவிதைகள் இருக்கு பாருங்க. அந்த கவிதை புக்கு நான் வாங்கின இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ் புக். அது காலேஜ் புக்னா நீங்க படிக்கிற புக்கா இல்ல, உங்க காலேஜ்ல இருக்கிற நல்லொழுக்கங்கள் மற்றும் அரிய வகை காட்சிகள் எல்லாமே இதுல வந்து இடம்பெற்றிருக்கு. எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம வந்து ரீபர்பஸ் பண்றது நல்லதுங்க. பேசிக்கலி அங்க ஒரு தண்ணி பாட்டில் இருக்குல்ல, இல்ல அந்த தண்ணி பாட்டில் இல்ல, அங்க ஒண்ணு போட்டு வச்சுக்கிறீங்க பாருங்க. அந்த தண்ணி பாட்டில் மட்டும் கொஞ்சம் எடுத்து உங்க தண்ணி பாட்டில் பேக்ல வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, நேரம் சரியில்லை, அதனால மைக்ல ஸ்வேதா எங்க இருந்தாலும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும் ஸ்வேதா. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க. கொடுங்க, நான் ஒட்டி தரேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் தான் ஒட்டுவேன். நான் தான் நல்லவன், நான் தான் ஒட்டுவேன். நல்லவன் தான் ஒட்டணுமா? இந்த 100 பேஜை ஒட்டுறதுக்குள்ள 100 நாள் ஆயிரும். பரவாயில்ல, அப்ப நம்ம வந்து சொல்லிக்கலாம் 100 நாள் சக்சஸ்ஃபுல்லி 100 days அப்படின்னு. ஐயோ, இந்த லூஸ் வேற வச்சீங்க, நல்ல முடியலையே. பத்தியா அந்த 10 சந்தடி சாக்குல லூஸ் சந்தடி சாக்காமே ஒத்த கால தனியா வெட்டிப்படி ஒண்ணே. எல்லாரும் நல்ல பத்திரமா உள்ளே இருங்க, ஓகேவா? நீங்க வந்து கவிதைகளா மாற போறீங்க. கவிதைகளா நல்லா இருக்குல்ல? இப்படி எல்லாத்தையும் இப்படி வச்சு வேலை பார்க்க. இன்னும் 3 நாள்ல வந்து ஆமா, நம்ம எல்லாத்தையும் பதுக்கணும் கைஸ். சின்ன வயசுல நீ இது பண்ணிருக்கியா ஸ்வேதா? அந்த கேலண்டரை இப்படி மடிச்சு பண்ணோம் ஒரு வீடு மாதிரி அழகா வரும். ஆன்னு கேட்கும்போது தெரிஞ்சு பண்ண ஒரு செஃப்போட நோட்டு எங்க எங்க? ஆமா, எங்க? தளபதி டான் 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 டான். முத்தல் வண்ண 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 முத்தல். இப்ப நான் படிக்கும்போது அங்க வந்தா எப்படி இருக்கும்னா நம்ம எல்லாரும் போவோம் பார்ப்போம். அந்த பயம் இருக்கும். நான் கூட நான் படிக்கும்போது இருந்தாங்கன்னா நான் பாப்பனே அப்படின்னு சொல்லுவேன். சீ, அண்ணா அதுதான் பென்சில் தெரியுது, நீ மூடு. அது என்ன கேண்டில்? யாருக்கு தெரியும்? இருந்துச்சு, இதெல்லாம் டிராயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பெல். டிராயர் யூஸ் பண்ணுவாங்களா? ஆர்டிஸ்ட் அப்ப என்ன யூஸ் பண்ணுவாங்க? தேவலாம் பேசாதீங்க, இந்த சுத்தமா பேசாது. ஓ, பாட்டி அப்படியே நழுவுது பாரு. ஓகே ஓகே. என்ன பண்ண போறீங்க? ஆக்சுவலி நான் வந்து ஜானுவை வரைய போறேன் ChatGPT கிட்ட. அப்புறம் நிறைய இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கிட்ட நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன், பாரு I need your help. Actually, I'm going to draw my wife's face. So, the thing is, I'm not a professional artist or professional drawer. உங்களால் முடியும் என்று ஊரே சொல்லும், நம்பாதீங்க. ரொம்ப நன்றா அவங்க மூஞ்ச வரைவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிச்சு. பட் இருந்தாலும் நான் வந்து ஒருபோதும் நம்ம மனம் தளரக்கூடாதுன்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படித்தான் இருக்கணும். சரி, ஓகே, என்னெல்லாம் தேவை அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள நம்ம இன்னொரு ஆர்டிஸ்ட் ஒரு மாதிரி ஏதோ பண்ணின்னு இருக்காங்க. என்ன பண்றீங்கன்னு சொல்லிக்கோங்க. நான் பொம்மை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லிச்சுன்னா HB, ஓகே 2B, ஓகே 4B, 6B நெட்டட் எரேசர். எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நார்மல் எரேசர், ஷார்ப்னர், A4 ஷீட். ஸ்வேதா அது 200 GSM தான் சொல்லியிருக்கு. நான் 270 GSM வாங்கியிருக்கேன், எக்ஸ்ட்ரா 70 வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வரைஞ்சிட்டு கண்டிப்பா நீங்க வந்து ஒன்னு பர்த்டே வீடியோ முன்னாடி வந்திருந்தா பர்த்டே வீடியோல பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா இதுக்கப்புறம் வரும், கண்டிப்பா பாருங்க.
மணி பாத்தீங்கன்னா 12:20. இப்பெல்லாம் வரைய போறேன். ஐயோ நான் தேவையான போட்டோ எடுத்துக்கோன்னு கேட்டு நல்லா ஸ்கூல் படிக்கிற புள்ள டியூஷன்ல உட்காந்துருக்கோம். மறுபடியும் ஸ்கூலுக்கு போன மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. நல்லா ஜப்பாங்கால் போட்டு பென்சில் நான் கையில எடுக்கிறேன். எப்படி பிடிக்கணும்ன்றத நான் மறந்துட்டேன். ரொம்ப வருஷம் ஆச்சுல பென்சில் பென் எல்லாம் பிடிச்சு. சோ கண்டிப்பா நான் வரைய தான் போறேன். இது வந்து கண்டிப்பா நல்லா வரும். இது கண்டிப்பா நல்லா வரும், சூப்பரா வரும், எல்லாமே வரும். இது வந்து கலையா இல்ல கொலையான்றது வந்து நீங்க அந்த வீடியோல பாருங்க. இந்த மாதிரி நாங்களும் நிறைய இந்த பின்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கார்ட் பண்ணியிருக்கேன். மியூசிக் கார்ட் சூப்பர். கிரஷ்டு காஃபி பேப்பர் ஆரம்பிச்சு 10 செகண்ட் கூட ஆகல. ஓ சாமி கும்பிட்றாங்க அண்ணன். எல்லா பென்சிலையும் வச்சு வேண்டி சாமி கும்பிட்றதுக்குள்ள விடுஞ்சிடும். அண்ணா இன்னும் 4 நாள் தான் இருக்காங்க பாருங்க. May 24 இன்னைக்கு. பேப்பர்லாம் ஒன்னொன்னா எடுத்து வேண்டிங்கன்னு தெரியுறவங்க கூட ஒரு சிலங்க தான் வச்சிருப்பாங்க. அண்ணா இன்னொன்னு அறுக்காத அருவாளுக்கு 52 கேவலமா இருக்கு. உன்னை நம்பிதாப்பா இறங்கியிருக்கேன். சரியா வரலன்னா உன் மேல பழிய போட்டுருவோம் பாத்துக்க. வரைஞ்சு வரைஞ்சு விடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் லெவல பார்த்து அவ செதற போறா. அதை நீங்க பார்த்து பதற போறீங்க. நாங்கலாம் செதறிட்டோம் ஆல்ரெடி. பர்த்டே வீடியோ பாருங்க. பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் இருக்கும். டெஃபினெட்லி இருக்கும். எந்த டவுட்டும் வேண்டாம் உங்களுக்கு. சோ நீங்க என்ன பண்றீங்க? நாங்க வந்து ஒரு நிறைய பண்றோம். இப்ப மிரர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆக்சுவலி என்னன்னா ஜானுக்கு வந்து ரொம்ப நார்மலா அவளுக்கு எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு நம்ம என்ன பண்ணாலும் அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு வந்து நம்ம ஒரு ஆடி கார் வாங்கி கொடுத்தாலும் பிடிக்கும், இல்ல ஆசை மிட்டாய் வாங்கி கொடுத்தாலும் பிடிக்கும். பட் பேசிக்லி அவளுக்கு என்னன்னா எஃபர்ட்ஸ் வந்து அவள் ரொம்ப லவ் பண்ணுவாள். லைக் அவளுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவளுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்றோம்ல, சோ அதை வந்து அவ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவா. ஆன் தி ஃப்ளோர்ல உனக்கு வந்து எனக்கு ஒரு ரோஸ் கொடுக்கணும்னு தோணுதா? தட்ஸ் ஃபைன். அதனால நாங்க வந்து எல்லாரும் இந்த மாதிரி எங்களோட எஃபர்ட்ஸ் அங்க பாருங்க. ஒருத்தி எல்லாம் வந்து தச்சுக்கிட்டு இருக்கா. அவ தைக்கிற தையில கீழே வந்து ஒரு பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு தைக்கிறா அப்படின்னா எப்படி தைக்கிறான்னு பாத்துக்கோங்க. சோ எங்களோட எஃபர்ட்ஸ போட்டு நம்ம பாப்போம். அவளோட எக்ஸ்பிரஷன்ஸ் பாக்கிறதுக்கு நாங்க வந்து ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கோம். நானும் தான்ப்பா. இந்த வருஷம் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து அவ ரொம்ப தூரத்துல இருக்கிறா அப்படின்ற ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தா கூட ஈஸியா இருக்கு எங்களுக்கு. மத்த நேரத்துல தான் என்னன்னா கஷ்டப்பட்டு போன வருஷம் நீங்க அந்த வீடியோ பார்த்தா தெரியும். நாங்க கஷ்டப்பட்டு ஷாப்பிங் போனோம். பாப்பாக்கு ஸ்கூலுக்கு போறோம், அதுக்கு போறோம் அப்படின்ட்டு. அதனால இந்த வருஷம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு. ஆனா அவ இல்லாதே எங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எஸ் பை. புதுசா ட்ரை பண்றேன். ஹேட் ஆயிடுச்சுன்னா வெயிட் தான். வரைஞ்சதுல காப்பி அழிஞ்சிருச்சு. இப்ப எல்லாத்தையும் மறுபடியும் வரையணும். படம்லாம் வரைஞ்சு முடிஞ்சு நான் வந்து ஓஞ்சி போயிட்டேன். இவங்க நம்ம ஸ்வேதா பாப்பா இவங்க எல்லாம் வந்து குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் குட்டியா ஒரு கியூட்டா இல்லையான்றது வந்து நீங்க சொல்லணும், அவ பார்த்து சொல்லுவா. வந்து நான் அதை ரெடி பண்ண போறேன். பிட்டு காப்பி தான். இன்ஸ்டா ஆட்ல வந்து நிறைய வந்துட்டு இருந்தது. அதை நான் வந்து காசு கொடுத்து வாங்கினேன்னா என்னோட எஃபர்ட் அதுல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். நம்மளே அதை பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ அதை பண்ண போறேன். அதுக்கு வந்து கார்டு எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரிகாமி அது என்னன்னு பேர் தெரியல. அந்த ப்ரொஃபஸர் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த பேப்பர் வந்து வாங்கி கார்டு மேல ஒட்டியிருக்கேன். அவ்வளவுதான். இதை நான் கொடுத்துருவேன். இது பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கிளி ஜோசியம் பாப்பாங்க கார்டு மாதிரி இருக்கு.
நாங்களும் நிறைய வந்து டிஐவி கிஃப்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். சூப்பரா இருக்கு அது. ஆக்சுவலி நல்லா பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுங்க. இப்படி எங்க திறமைய காட்டி திறமைக்கு தேங்காய் பால் ஊத்துறாங்க. ஆக்சுவலி ஆனா பண்ணி முதுகுதான் வலிக்குது. இடுப்பு பயங்கர இடுப்பு வலி வந்துச்சு. அண்ணன் ஒரு பண்ணு வீடியோ கால் பேசுறாரு. வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது பழக்க தோசத்துல இதை வச்சு டப்பு கேமரால இத வந்து பாத்துட்டு என்னது ஏதோ வச்சிருக்கே என்ன சம்மந்தமே நம்ம வீட்டுக்கு சம்மந்தமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா. மத்த நேரத்துல எல்லாம் வந்து மேடம் கண்டுக்கவே மாட்டாங்க. முன்னாடி யானை வந்து நிக்கும் அப்பயுமே வந்து கண்டுக்காம இருப்பா. இது எலிப்புழுக்க மாதிரி இருக்கு. இத பார்த்து கேள்வி கேட்கறான். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். அதுக்கப்புறம் அவ்வளவு நடந்தும் நான் கேஷுவலா இருக்கணும்னு மறுபடியும் அது இப்படி ஆடிட்டு இருக்காரு. அதே மாதிரி வரைஞ்சதை காட்டணுமா ஆர்வம் போட்டு அடிக்கலாம். அந்த பக்கம் திரும்பி இருந்தா காட்டின நானு அவ அந்த பக்கம் திரும்பி இருந்து பார்க்கவே இல்லை. அண்ணா எதுக்கு எனக்கு துண்டு போட்டிருக்கீங்க அங்க பா. நாங்க ஏன் இப்ப வீட்ல லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம்னு உங்களுக்கு தெரியுமா? லிப்ஸ்டிக்க போட்டு இந்த சைடு நீங்க பிரிண்ட் வைக்கணும். அப்போத பாருங்க ஓபன் திஸ் டு கம்ப்ளீட் அஸ். நம்ம எல்லாரோட லிப் பிரிண்ட் இருக்கும். அப்ப அக்கா திறந்து அக்காவோட லிப் பிரிண்ட் வைப்பாங்க. லிப் பிரிண்ட்க்கு மேல இருப்பாளா? மேல வச்சா எப்படியா தெரியும்? லிப் டு லிப் நக்கு. மோர் தென் 24 hours நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். சாப்பாடு வந்துடும், தண்ணி வந்துடும், எல்லாம் வந்துடும். கக்கூஷ் மட்டும் நான் போற வேலை தான். வேற எந்த வேலைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எந்திக்கல. வெளிச்சம் பார்த்துருப்பீங்க, இப்ப இருட்டே ஆயிடுச்சு. ஆமா இது நீங்க கேட்டதா? இப்ப யோசிங்க. ஹார்ட் மாதிரி இருக்கு பாரு. சாமனா கத்துக்கோங்க. இங்க வந்துட்டு இங்க இருந்து அப்படியே ஆரம்பிச்சோம். குப்பை குழம்பு ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறதுலே பெரிய பண்ணி ஒண்ணு இங்க உட்காந்துருக்கு. சுத்தி குப்பைக்கு நடுவில் உட்காந்துருக்கோம். இப்போ வந்து ஒரே ஒரு கிஃப்ட் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். என்னன்னா அந்த கிஃப்ட் மேட்டர்ல அந்த கிஃப்ட்டை பார்த்து மார்ச் பண்ற ரியாக்ஷன் தான் மேட்டர். யாரு இதை பார்த்து அப்படியே பொறாமப்படுறான். அவன் மண்டை திருப்பி வர பாக்குறான் பாருங்க. போச்சு, அவ்வளவுதான். உன் மேல பாசமே இல்லை. இது நீ தான் பாத்துக்கணும் இனிமேல். இது உன் தம்பி குழந்தைகள். ஆனா இவன் இன்னொருத்தன் தண்டம் வந்து ஒண்ணும் பண்ணவே இல்லை. அவன் ஃபர்ஸ்ட் வந்து மோந்து பார்த்தானா அவன் கத்தல. இவன் கிட்ட இந்த பொம்மையை எடுத்துட்டு போனோம்னே அவன் கத்துறான். சரிடா, உன் மேலதான்டா பாசம். சரிடா அது சும்மா பொம்மை சரியா? இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சிட்டு இருக்காது. என்கிட்ட வந்து கொஞ்சத பாரு. ஐயோ இதுதான் தங்க குட்டி, இதுதான் தங்க குட்டி, இதுதான் எங்களுக்கு பிடிக்கும், இதுதான் நல்ல குழந்தை. ஓகேண்ணா, திஸ் இஸ் தேர்ட் டே. ஒண்ணுமே நாங்க மாறல. Dress மட்டும் மாறி இருக்கு. நாங்க அதே இடத்துல இருக்கோம். அண்ணா மட்டும் அங்க இருந்து இங்க இருக்காரு. எப்படின்னா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டுனா மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய்ச்சு விடுவேன். ஆக்சுவலி இது பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஸ்வேதா. நம்ம கிஃப்ட் வாங்கணும்னு வச்சுக்கேன் ஈஸியா முடிஞ்சு போயிடும். ஆனா இதுல பாரு நம்ம இடுப்பு வலிக்க, கால் வலிக்க, கை வலிக்க, முதுகு வலிக்க எல்லாம் காதல் படுத்துற பாடு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது வந்து தெரியுது. ஓகே, நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கா ஒரு ரீகன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இதுதான் நான் வந்து ஒரு முக்கியமான கிஃப்ட். இத பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அசந்து பண்ணீங்க. அந்த gift ஃபுல்லாவே மேட் பை அண்ணா. எஸ் ஒரு ஹெல்ப், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ இந்த காபி கொட்டெல்லாம் வந்து அவங்க தான் அரைச்சு கொடுத்தாங்க. ஓகே, டே நம்பர் 3 நைட்ல. டே நம்பர் 3 நைட் which means டே 4 ஆக போகுது. இதுனால நாங்க சும்மா தான் இருக்கோம். இல்ல புரியல. சும்மா தான் இருக்கோமா? ஃபுல்லா முடிக்க போறோம் அப்படி சொல்ல வந்தேன் நான். எப்படி சமாளிக்குது பாரு நாய். நீ சும்மா இல்லனா நான் ஃப்ளோல சொல்றேன். இல்லடான்னு ஃப்ளோல வர சொல்றேன். பாத்தீங்களா இத பத்தி இல்லடா அப்படினா. அதனால தம்பி ஒரு சொல்லி கேட்டரிங் காலேஜுக்கு நான் வந்து போறேன். நாங்க ஜூனியர் 12 காப்பி கொட்டை. ஐயோ மை காட், இந்த காப்பி கொட்டையை ரொம்ப நேரமா அரைக்கிறாரு எங்க அண்ணா.
காரணம் எங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே காப்பி கொட்டை, எல்லாமே லிட்டரலி எல்லாமே. காப்பி காட்டு. திஸ் இஸ் காப்பி, திஸ் இஸ் காப்பி. காப்பி. அண்ணாவெல்லாம் சுத்தி காப்பி மட்டும்தான் இருக்குது. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. பேக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வரமே ஓ